ஷேர் மார்க்கெட் ஜெயித்தவர் தோற்றமும் வாழ்க்கை மரபும். ஒரு காலத்தில் சென்னை நகரில் வாழ்ந்த ஒருவன் அஜய் என்ற பெயரில் அறியப்படுகிறான். அவன் மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவனுக்கான வாழ்க்கை ஒரு சரியான நோக்கத்துடன் நகர்ந்தது. ஆரம்பத்தில் அஜய் ஷேர் மார்க்கெட் குறித்து வேறு எதையும் அறியவில்லை. ஆனால் அது அவனுக்கு ஆவலுக்கு மாறிவிடும். அஜய் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டபோது அவன் தனது வாழ்க்கையை சிறிது முன்னேற்றம் செய்யும் வழியாக காண்பதற்காக வேலை தேடி ஊழியராக சேர்ந்தான். ஆனால் அவன் மனதில் எப்போதும் ஒரு கலக்கம் இருந்தது. நான் ஏன் இதுவரை வெற்றியடையவில்லை? ஒருநாள் அவன் நண்பருடன் பேசும்போது அத்தினால் அவன் ஷேர் மார்க்கெட் குறித்த அடிப்படைகளை அறிந்து கொண்டான். அவன் மனதில் ஆரம்பத்தில் இருந்த சந்தேகங்கள், இதயத்தில் இருந்த அச்சங்கள் தலையில் பட்டினார்கள். ஆனால் அது அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடிந்த ஒன்று. அஜய் யாரிடமும் எப்போது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய தெரியாதவனைப் போல செயல்படவில்லை. அவன் பல மாதங்கள் வால்டர் பிளேட் மற்றும் பைனான்சியல் புத்தகங்களை வாசித்து சந்தை குறித்து அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டான். இதனால் அவன் மனம் மாறி அவன் பிழைகளை ஒப்புக்கொண்டான். இதிலிருந்தே அவன் நம்பிக்கை பெருகியது. தோற்றத்தில் மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் அவன் மனம் மிகுந்த விருப்பங்களைக் கொண்டிருந்தது. அவன் போராடி வெற்றி பெற்றது. அஜய் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல பலன்களைப் பெற்றான். ஆனால் அவன் ஒருபோதும் தன்னை உயர்வான ஒருவராக கருதவில்லை. அவன் அறிவு, ஆர்வம் மற்றும் பொறுமையை அதன் மூலம் நிரூபித்தான். ஷேர் மார்க்கெட் நல்லது அல்லது கெட்டது? ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு அதிரடி பயணம். எப்போது சாதனை கிடைக்காது, எப்போது திடீர் பேரழிவு. அதுவே அதன் அழகு. பலருக்கு இது ஆபத்தானதும் இன்பமும் கொண்டதாகவும் இருக்கலாம். அது நம்பிக்கையுடன் நல்ல அறிவோடு செய்யும் முதலீட்டின் மீது அமைகின்றது. சரிமுறையில் புரிந்து கொள்ளப்பட்டால் ஷேர் மார்க்கெட் நிச்சயமாக நல்லது. அது மத்தியம கும்பல் மட்டுமே அல்ல, ஒரு நிலையான வருமானத்தை வழங்குவதற்கான வாய்ப்பாகவும் இருக்க முடியும். ஆனால் அதற்கான உணர்வு, முயற்சி மற்றும் பயிற்சியானது முக்கியம். அஜயின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் முக்கிய பாடம் என்னவென்றால், வாழ்நாளில் ஏதேனும் நல்லதை சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதற்கு எப்போதும் சிந்தனை, பார்வை மற்றும் பொறுமை தேவைப்படுகிறது. ஷேர் மார்க்கெட் கடந்து செல்லும் பாதையில் யாரும் உறுதி செய்ய முடியாது என்றாலும் அது ஒரு முக்கியமான பொறுப்புடன் முன்னேறும்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சரியான வழியில் முன்னேறுங்கள். உங்கள் முயற்சியில் எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்கள் ஜெயத்துக்கு வழி செய்திடுங்கள்.